Hi friends, welcome to Chennai food. தக்காளியை வச்சு நம்ம தொக்கு செய்வோங்க. ஆனா தக்காளியை வச்சு குருமா செஞ்சா அவ்வளவு அருமையா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாங்க. தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தக்காளி குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 துண்டு பட்டை இதை ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 6-7 முந்திரி பருப்பு. கசகசா சேர்த்தா தக்காளி குருமா நல்லா திக்னஸ் கொடுக்கும். முந்திரி பருப்பு சேர்த்தா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை தண்ணி விடாமல் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம நான் பொடி பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் அரைச்சா நல்லா நைஸாக அரைப்பட்டுடும். நம்ம தண்ணி சேர்த்தோம்னா கொஞ்சம் திரியாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தா சரியாக அரைப்படாது, அதனால தான் ஒன்று ஒன்றா நான் சேர்க்குறேன். 2 பெரிய வெங்காயத்தை நான் பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 4 பெரிய தக்காளி அதை பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் அரைக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியிலே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி சேர்க்காமலே ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகாயை நம்ம அரைச்சிக்கலாம். நான் அதையும் சேர்த்து விட்டுறேன். நான் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாயை. எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சேர்த்து விட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணியே சேர்க்கலைங்க, வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணி தான், அதுக்கே நமக்கு இந்த அளவுக்கு ஈரப்பதம் வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குருமா தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தக்காளி குருமா செய்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலையை நான் 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், 1 கிராம்பு அதை இந்த எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியட்டும். சோம்பு இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சுங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கிட்டேங்க. இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. மசாலா சேர்க்கும் பொழுது அடுப்பு எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் 2-3 நிமிஷம் நல்லா இதை வதக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணும். நான் 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேங்க. ஏன்னா நம்ம பச்சையோடு அரைச்சதுனால நல்லா வதக்கிட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நிறம் மாறி இருக்குது பாருங்கள். நம்ம சேர்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ வதங்கினதுக்கப்புறமா எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சதுலேயே தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். திக்னஸ் நீங்கள் பார்த்துட்டு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா இந்த திக்னஸ்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஜார்லேயே ஊற்றிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். குருமா நல்லா கொதிக்கணும். நான் தக்காளி குருமாவை 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டேங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டோம்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகும். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தாங்க நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த தக்காளி குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா அருமையாக இருக்கும்.
இப்போ கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளியை வச்சு காய்கறி இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இதை ரெடி பண்ணிடலாம். இந்த அருமையான சைட் டிஷ்ஷை நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.